ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை பவுட்ரு எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு முருங்கைக்கீரையை எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் தண்ணி உலர விட்டு அதுக்கப்புறமா அதை கொஞ்சமாக உருவி அப்படியே ஒரு துணியிலையோ அல்லது ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ போட்டு நல்லா ஒரு வாரம் காய விடணும். காய விட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக எடுத்து இந்த மாதிரி சலித்து எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ இந்த பவுட்ரு நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னா, நம்மளுக்கு அதாவது இரும்பு சத்து குறைபாடு உள்ளவர்கள் இந்த பவுடரை நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எதுக்குன்னா, உடல் எடையை குறைப்பதற்கும் வயிற்று பகுதியில் உள்ள இந்த தேவைக்கு அதிகமாக உள்ள இந்த கொழுப்பை குறைப்பதற்கு தான் இந்த பவுடர் அதிகமாக பயன்படுது. இதை எப்படி யூஸ் பண்ணோன்னா, தினமும் டெய்லி ஹாட் வாட்டரில் ஒரு ஸ்பூன் இந்த பவுட்ரு போட்டு இது கூட ஒரு ஸ்பூன் தேன் கலந்து தினமும் ஒரு 2 மந்த்துக்கு இப்படி சாப்பிட்டு வரும்போது நம்மளுடைய உடல் எடை நன்றாகவே குறைஞ்சிருக்கும். அதை நம்ம அனுபவபூர்வமாக நம்ம அதை உணரலாம். அதுக்கப்புறம் இந்த பவுட்ரு எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னா, நம்மளுடைய சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணதுக்கும், அப்புறம் தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கும், அப்புறம் பீரியட்ஸ் அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ், அப்புறம் வெள்ளைப்படுதல் இப்படி இருக்கவங்களாம் வாரத்தில் ஒரு 2 தடவை அல்லது 3 தடவை இந்த ட்ரிங்கை நம்ம குடித்தோம்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். அதுக்கப்புறம் இப்படி சில பேருக்கு கீரையாக சாப்பிட பிடிக்காது, அதேமாதிரி இந்த மாதிரி ட்ரிங்காக எடுக்கவும் பிடிக்காது. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணணும்னா, நம்ம சமையல் பண்ணக்கூடிய குழம்பு அப்படி இல்லைன்னா பொரியல் இதில் தினமும் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அந்த சத்துக்கள்லாம் அப்படியே சாப்பாட்டு மூலம் கிடைக்கும். இந்த பவுடர் ரொம்ப நாள் இருக்கணும், கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இது கூட 1 டீஸ்பூன் பொடி உப்பை கலந்து இந்த பவுடர் கூட மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். நம்மளுக்கு 1 வருஷம் ஆனாலும் இந்த பவுடர் கெட்டு போகாது. அப்புறம் இது ரத்தத்தை சுத்தம் பண்ணி ரத்தத்தோட லெவல் அதாவது ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. முருங்கைக்கீரை பவுடரை நம்ம டீயாக எடுத்துக்கலாம். டீ எப்படி போடணும்னா, வெதுவெதுப்பான சூடான தண்ணியில் 1 டீஸ்பூன் தேன் அல்லது நாட்டு சர்க்கரை கலந்து நம்ம ட்ரிங்காக எடுத்துகிட்டு வரலாம். இந்த பவுடரு முடி வளர்ச்சியை தூண்டுது. அதாவது பொடுகு பிரச்சனை அப்புறம் முடி உறுத்துறது இருந்ததுன்னா நம்ம இந்த பவுடரை டெய்லி தினம் சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த பிரச்சனை நம்மளுக்கு சரியாகும். அதே மாதிரி இந்த கூந்தலோட வளர்ச்சி நல்ல லாங் ஹேராக வரும். இதை நம்ம கண்டிப்பாக ஒரு 3 மந்த்துக்காவது இதை டெய்லி ரெகுலராக நம்ம இந்த பொடியை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா முடி நல்லா அடர்த்தியாகவும் அதே சமயத்தில் நல்ல நீளமாகவும் வளரும். இதில் அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. இதில் அயன் சத்து அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. நம்மளுடைய கண் பார்வை தெளிவடைவதற்கு இது ரொம்பவும் கை கொடுக்கு. நம்மளுக்கு இதை 3 மாதம் தொடர்ந்து சாப்பிடும்போது கண் பார்வையும் தெளிவடையும், அதே சமயத்தில் நம்முடைய முடியும் நல்லா வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.